நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு என்ன ஐட்டம் பண்ண போகிறோம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி பணியாரம். காலையிலையும் சாப்பிடலாம், ஈவினிங்கும் சாப்பிட்ற மாதிரி. ஸோ செம்மையாக வச்சு செம்மையாக சாப்பிட்றோம் நண்பா. ஸோ அது எப்படி பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து 1/2 kg வந்து இது போட்டிருக்கோம், சளிச்சிட்டோம். இது என்னென்னா கோதுமை மாவு. ஓகே, இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணி சொல்லி பாருங்கள். அதே மாதிரி என்னோட சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ வீடியோவில் போனாங்களா அதே மாதிரி நான் 500 ரீச் ஆகிட்டேன். இன்னொரு 500 ரீச் ஆகணும். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நம்ம மாஸ்டர் தான் செய்ய போகிறாரு. ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் ஃபார்முலா. ஓகே நண்பா, ஸோ நீங்களும் அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பா, ஸோ வீடியோவில் போனாங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, இப்போ பாருங்கள் ஜெலிச்சு வச்சுருக்கிறோம் கோதுமை மாவு பாருங்கள். இப்போ தண்ணி ஏற்றியாச்சு. இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், நான் சொல்லலை அரைச்சது கருப்படி. கருப்படி தான் போடணும். போட்டுங்க, அப்படியே ஒன்றும் பிரச்சனை இவ்வளோ சின்ன சின்ன. ஸோ பாருங்க, இப்போ கருப்படி போட்டு தண்ணி போட்டுட்டு இதாச்சும் தான் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், கருப்படி உடைக்கணும். போட்டாச்சு, நல்லா சுண்டிட்டு இருக்கு. ஸோ கருப்பட்டி. ஸோ இனிப்பு ஐட்டம் தான் செய்ய போகிறோம். இன்னொரு நாள் காரமாக பண்ணுறோம். ஸோ இது இனிப்பு ஐட்டம் நல்லாயிருக்கும், நல்லா ட்ரை பண்ணுறோம். ஸோ பாருங்கப்பா, ஸோ ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சு போட்டுருக்கோம். நீங்கள் பவுடர் இருந்தாலும் போட்டுருக்கோம், நாங்கள் தட்டி போட்டோம் கிளாஸில். ஸோ பாதாம் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். ஸோ நம்ம இதில் பாதம் மிக்ஸ் பண்ணி எப்படி போடுறோம், நம்ம இதில் கட் பண்ணி சரி போட்டாச்சு. நம்ம பாருங்கள், நம்ம இப்போ பாதம் போட்டாச்சு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை நம்ம இப்போ இந்த கருப்படி தண்ணி ஊற்றுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், நீங்கள் அப்படி ஊற்றலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி காணது வச்ச தண்ணி தான் கூட கிளாஸ் போட மாட்டோம். தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம் லைட்டாக. தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம், ரொம்ப இதில் லைட்டாக பேக்கிங் சோடா போட்டுங்க, ஒரு 1/4 ஸ்பூன் லெவலில் போட்டுங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லா அப்படியே உப்பி வரும். பணியாரம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த கட்டி இல்லாமல் நிறையா நல்லா மிக்ஸ் பண்ணணும். 10 நிமிஷமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடச்சி விடணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தோல் இப்போ பணியாரத்தில் ஏற்றியாச்சு, கழுவி ஃபுல்லாக அப்படியே பூசாகவே இருக்குது. ஊர்லேருந்து கொண்டு வந்து நீங்கள் தான் பூசா பண்ண போகிறோம். அதுவும் யூடியூப்பில் பண்ண போகிறோம். ஓகே நண்பா, அதே மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்காக. சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் ஒன்று கொடுத்துருங்க நண்பா. நண்பா இப்போ ஆயில் ஊற்றுறோம். ஸோ நல்ல தான் செய்கிறோம், சூப்பராக. ஸோ பாருங்கள், ஸோ மூடியை வச்சு அப்படியே ஊற்றியாச்சு. நீங்கள் அப்படியே துணியில் வச்சு கூட தடவி போட்டுக்கலாம். அப்புறமா இது வந்து நம்ம மாஸ்டரோட ஐடியா. இது வந்து என்னன்னு தெரியுங்களா, இஞ்சி வச்சு இது பண்ணுறோம். ஸோ ஒன்று ஊற்றி பார்க்குறோம். ஸோ ஊற்றியாச்சு. ஸோ இது குத்தி எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு ஸ்டிக்கு கூட வச்சுருக்குறோம். அதுக்கு தான் அது அதோட கொடுத்தாங்க. ஓ கருப்பட்டி பணியாரம் ஒரு லெவலில் இருக்கும். நீங்கள் சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும். எப்படி இருக்குன்னா, மாஸ்டர் தான் செய்கிறாரு, நம்ம தென்காசி மாஸ்டர். ஸோ தென்காசி மாஸ்டர் இப்போ உம்ராலாம் போய்ட்டு வந்தோம், அதெல்லாம் மொட்டை அடிச்சிருக்கோம் எல்லாமே. பாருங்கள் பார்ப்போம். வா பாருங்கள், சூப்பராக பணியாரம் செமையாக பண்ணிட்டாருங்க மாஸ்டர், வேறு லெவலில். பாருங்கள், இது நிறைய திருப்போங்க. இந்த மாதிரி ஸ்டிக் ஒன்று வச்சுக்கோங்க கையில். இது முட்டு அட்டையில் தான் வச்சுருக்கோம். வரவங்க அப்படியே திருப்பி விட்டுங்க. அப்படியே திருப்பினாலே உட்காந்துரும் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக திருப்பிடுச்சு. அவ்வளோதான், கரெக்டாக செம்மையாக இருக்கு. பாருங்கள், வேறு லெவலாக இருக்கணும்பா. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குறோம் பணியாரம். ஸோ பாருங்கள் நண்பா, செம்மையாகிடுச்சு பணியாரம். கருப்பட்டி பணியாரம் வேறு லெவலாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி அவுட்புட் சொல்கிறாங்க உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குச்சி வச்சுருக்காங்க. அந்த குச்சியை வச்சு குத்தி எடுக்கலாம். சைடில் எப்படி கூட எடுக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்படி குத்தி கூட பார்க்கலாம். நீங்கள் உள்ளே வெந்திருக்கா கூட தெரிஞ்சிடும் உங்களுக்கு, வெந்திருக்கா இல்லையான்னு. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக வேகணும். ஸோ பாருங்கள், ஸோ ஊருக்கு போகும்போது இது வாங்கிட்டு வந்தோம் புதுசாக. மாஸ்டர் வாங்கிட்டு வந்தார் ஊர்லேருந்து. அருமையாகிடுச்சு. ஸோ பாருங்கள், உள்ளே குத்தி பார்த்தேன் வேவில். ஸோ உள்ளே இந்த மாதிரி குத்தி பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இல்லை வேவில் லைட்டாக இருக்குது. ஸோ நல்லா
வாட்டி திருப்பி விட்டுருங்க. அப்படி திருப்பி போடணும் அப்படி. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி ஒரு வாட்டி விட்டுருங்க. உங்களுக்கு வேவலைன்னா 2-3 வாட்டி திருப்பி விட்டுருங்க. இப்போ அவங்களுக்கு தெரியும் இருக்கா இல்லையான்னு. ஸோ இது இந்த சைடு வேவலை. ஸோ நீங்கள் இதுக்கு திருப்பி விட்டுங்க. லைட்டாக இந்த ப்ரௌன் கலர் இந்த சைடு வேவலை ப்ரௌன் கலரில் வரும். இந்த ப்ரௌன் கலர் இந்த மாதிரி ஸ்டிக் இருந்தாலும் இது நல்லா இல்லை, இந்த கலரில் வரும். இதில் இது ஊற்றுனது நல்லா கீழே இருக்குது. அதனால் நெய் போட்டால் சூப்பராக. ஸோ நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வேறு லெவல். ஒன்று இருக்குது எடுத்துலாம். என்ன ஊற்றுலீங்க, கரெக்டாக சமம் பண்ணி விட்டுருங்க. அது டிப் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது நம்ம அடுத்த ஷிஃப்ட்டு செகண்ட் ரவுண்டு. அவ்வளோதான். என்ன அப்படியே கூட நல்லா கேட்டு ஸோ நம்ம ஒரு செகண்ட் இது அப்படியே திருப்புறோம். இல்லை தான் மாறுது பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. ஸோ இந்த சைடு நல்லா வெந்துடுது. மேலால் மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக ஏதாவது கொஞ்சம் மக்கள் பிடிக்குது.